வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் கருத்து. நாட்டை பலவீனப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என செகான் சேமசிங்க தெரிவிப்பு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வை வழங்க முடியாது என கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையில் தலைமைத்துவத்தில் எங்களுக்கு ஒரு தலைமுறை மாற்றம் தேவை என்று ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை நாளைய தினத்திற்குள் இலங்கை இறுதி செய்ய உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் 3வது காலாண்டுக்குள் பொது போக்குவரத்து மற்றும் விசேட நோக்கங்களுக்கான வாகனங்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் 4ஆம் காலாண்டிற்குள் சரக்கு போக்குவரத்திற்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டில் அனைத்து விதமான வாகனங்களுக்குமான இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதி அறிக்கை தெரிவிக்கின்றது. இதேவேளை இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்கான 2வது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நாட்டின் ஜனநாயகத்தையும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் நேரத்தை பாதிக்கும் எனவும் உரிய அதிகாரிகளோடு கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தின் மீது சர்வதேசமும் நாட்டு மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் நாட்டை பலவீனப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அனுமதி குறித்து கருத்து தெரிவிக்கும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு காணப்பட்ட சமூக கட்டமைப்புக்கும் தற்போதைய நிலவரத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றதாகவும் பொருளாதார முயற்சிக்காக முன்னெடுத்த தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் குறுகிய கால நெருக்கடிகளை எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் முன்வைத்த கடுமையான நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்ட பின்னரே 3ஆம் தவணை விடுவிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி கூறுவது அடிப்படையற்றது என்றும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு தவணைக்கும் புதிதாக நிபந்தனைகள் விதிப்பதில்லை எனவும் கடன் சமநிலை மற்றும் வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட காரணிகளை முன்னிலைப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதுடன் அந்த செயல் திட்டங்களை ஒருபோதும் மாற்றியமைக்கப் போவதில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மேலும் தெரிவித்தார். மேலும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக போலியான வாக்குறுதிகளை தாங்கள் வழங்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வை வழங்க முடியாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிற்பகல் எழுத்து மூலம் தமக்கு அனுப்பப்பட்டதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக இன்று வெள்ளிக்கிழமை அனைத்து பல்கலைக்கழக உபவேந்தர்களுக்கும் அறிவிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பாக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்படும் என்றும் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணி பகிஷ்கரிப்பு இன்று வெள்ளிக்கிழமை 44வது நாளாகவும் தொடர்கின்றது. தொடரும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமது கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் வரை வேலை நிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை என்று பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் கார் மீது இலக்கு வைத்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் அவர் மூலமாகவே திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உத்திக பிரேமரத்ன மற்றும் குறித்த பிரதேசத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரும் இணைந்து இந்த தாக்குதலை திட்டமிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த விடயங்கள் தெளிவாகியுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய போலீஸ் அத்தியட்சகர் தற்போது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தரிடம் தனது துப்பாக்கியை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது.
எவ்வாறாயினும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். உத்திக பிரேமரத்ன தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது குடும்பத்துடன் கனடாவிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் இரண்டிலும் இருதரப்பு குழுவாக சர்வதேச கடன் வழங்குனரிடம் சென்றிருந்தால் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்க முடியும் என ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளக கொள்கை தீர்மானங்கள் எடுக்கும் பொதுவழி அழுத்தங்களில் இருந்து முற்றிலும் விடுபட முடியாத வகையில் இலங்கையை நாட்டின் தலைவர்கள் நிர்வகித்துள்ளார்கள் என்றனர். மேலும் எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இலங்கைக்கு மக்கள் அணியை கொண்ட ஒரு தலைவர் தேவை என்றும் நாட்டை முன்னோக்கி செல்வதற்கு தலைமுறையாக தலைமைத்துவ மாற்றம் தேவை என்றும் கூறினார். இலங்கையின் தலைவர் மக்கள் அணியை கொண்டவராக இருக்க வேண்டும். இலங்கையின் தலைமைத்துவத்தில் எங்களுக்கு ஒரு தலைமுறை மாற்றம் தேவை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரத்தம் சிந்த தயார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்தார். அண்மையில் 13வது திருத்த சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வழக்கில் வெளியிட்ட கருத்து குறித்து அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். சஜித் பிரேமதாச 13 வழங்குவோம் என்று கூறுகின்றார். 13இல் எதனை அவர் வழங்கப் போகின்றார்? காணி அதிகாரங்களை அல்லது போலீஸ் அதிகாரங்களை வழங்குகின்றனா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த நாட்டில் வடக்கிற்கு தெற்கிற்கு என்று வெவ்வேறு அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதோடு போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்க வேண்டும். மாறாக மாகாணங்களுக்கு இந்த அதிகாரங்கள் பகிரப்படக்கூடாது. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தான் உயிருடன் இருக்கும் வரை எவருக்கும் வழங்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவ்வாறு யாரேனும் வழங்கினால் ரத்தம் சிந்தியெனும் வீதியில் இறங்கி அந்த முயற்சியை முறியடிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரணசிங்க பிரேமதாச புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியதனால் நூற்றுக்கணக்கான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் அது குறித்து தாம் பேசப்போவதில்லை என்றும் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தமிழர் தாயக நிலப்பரப்பில் ஒடுக்கப்படும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை சபையின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டது என மனித உரிமை செயற்பாட்டாளரும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான ஜீவரத்னம் தவேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழர் தாயக பகுதிகளில் அண்மை காலமாக பரவலாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி அடக்கும் வகையிலான இலங்கை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் நடவடிக்கைகள் உயர்ந்த அளவில் தொடர்வதை பரவலாக அவதானிக்க முடிகின்றது. கடந்த காலங்களில் இலங்கையின் பல பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என்று பல தரப்புகளால் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடும் அதேவேளை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை இலக்கு வைத்து பயங்கரவாத அச்சுறுத்தல் திணிக்கப்படுவது ஒரு தலைப்பட்சமான காழ்ப்புணர்ச்சியுடனான மேலாதிக்க தன்மையை வெளிப்படுத்துகின்றது. இதன் அடிப்படையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் உள்ள எமது மக்களின் நலன் சார்ந்தும் உரிமை சார்ந்தும் செயற்படும் எனது செயற்பாடுகளை பயங்கரவாதமாக காட்ட முற்படும் வகையிலான இலங்கை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிருப்தி அடைந்துள்ளேன். கடந்த காலங்களில் ஒரே நாளில் 11 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட அதேவேளை அண்மையில் கூட 7 மணித்தியாலங்கள் விசாரிக்கப்பட்டேன். இதன்போது திட்டமிடப்பட்டு எனது தொலைபேசியின் முகவரியை கடந்த கால பயங்கரவாத செயற்பாடுகளோடு தொடர்புடைய ஒருவரின் ஊர் முகவரிக்கு மாற்றியமைத்து விசாரணை நடத்துவதற்கான புதிய காரணங்களை செயற்கையாக உருவாக்கி உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் வகையிலான விசாரணைகளை வன்மையாக கண்டிக்கின்றேன். மேலும் எமது மக்களின் நலன் சார்ந்து சமூக நோக்கத்திற்காக செய்யப்படும் செயற்பாடுகளை பயங்கரவாத முத்திரை குத்தும் நயவஞ்சக போக்கு நிறுத்தப்பட வேண்டும். அத்துடன் அரசியல் ராஜதந்திர அடிப்படையிலான வெளியக தொடர்புகளின் சுதந்திரத்திற்கு தடை போடும் செயற்பாடுகள் தொடர்பான அதிருப்தியையும் வெளிப்படுத்துகின்றேன். இவை தொடர்பாக மனித உரிமை அமைப்புகளுக்கு தெரியப்படுத்தி இருப்பதோடு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை சபையின் கவனத்திற்கும் கொண்டு சேர்த்துள்ளேன். எனவே தமிழ் மக்களையும் மனித உரிமை சார்ந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களையும் திறந்த வெளி சிறைச்சாலைக்குள் வைத்திருப்பது போன்ற மனநிலையை ஏற்படுத்தி உளவியலால் அரசியல் அடிமைகளாக்கும் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதோடு எதிராக குரல் கொடுக்கும் உரிமை எமது மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டு என்பதையும் வலியுறுத்துகின்றேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.